சச்சிதானந்தம் ஐயாவின் வாழ்க்கை சரித்திர குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கொடுவிலார்பட்டியில் ஒரு 4-5 தலைமுறையாக வாழ்ந்த குடும்பம் இவங்களுடைய குடும்பம். இந்த 4-5 தலைமுறையாக இந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து சன்னியாசம் போகிறது வழக்கம். சமீப காலமாக யாரும் போகல அப்படின்றதுனால திரு பழனியாண்டி ஐயா அவர்கள் நான் சன்னியாசத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன், நான் சன்னியாச வாழ்க்கை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தார். அவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஆயிருந்தது. ஆனால் அந்த மனைவி சேர்த்து போயிட்டாங்க, அவருக்கு குழந்தைங்க இல்லை. அதனால் சன்னியாச வாழ்க்கைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சன்னியாச வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார். மூதாதையர்களுடைய சொத்து கொஞ்சம், விளையாட நிலம் கொஞ்சம், ஒரு பெட்டி கடை வச்சுட்டு அப்படியே இருக்கார். ஆனால் இந்த பழனியாண்டி ஐயா பார்த்தீங்கன்னா நிறைய அன்னதானங்கள் பண்ணுவார். பக்கத்தில் தான் சுருளிமலை இருக்குது, ஒரு 8 கிலோமீட்டரில். இங்கிருந்து சுருளிமலை செல்லக்கூடிய யாத்திரிகர்கள், யோகிகள், ஞானிகள், இன்னும் சாதுக்கள் எல்லாம் பழனியாண்டி ஐயா வீட்டில் தங்கி சாப்பிட்டு போவாங்க. இது ஒரு வழக்கமாகவே இருந்தது. இந்த ஊர்லேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற குடும்பமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊர்லேருந்து கல்யாணமாகி போகக்கூடிய பெண்கள் பழனியாண்டி ஐயா வீட்டு சீரோடு தான் போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தமான ஒரு குடும்பமாக இருந்திருக்கிறது. அப்படியே பழனியாண்டி ஐயாவுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அப்போதான் திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் வருகிறார் அவருடைய வாழ்க்கையில். சொக்கலிங்கம் ஐயா யார்? வெள்ளையர்கள் நம்மை ஆண்ட காலத்தில் அவர் டெபுட்டி கலெக்டராக இருந்தார். அதாவது சேரட்னு சொல்லுவாங்க, குதிரை வண்டி. அந்த குதிரை வண்டியில் வேலைக்கு போவார். முன்னாடி காவலர்கள், பின்னாடி காவலர்கள், அப்படியே குதிரை வண்டியில் அந்த பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அவர் போவார். அந்த மாதிரி அப்படி ஒரு பாலத்தை கடந்து போகும்போது பாலத்துக்கு கீழே ஒரு பெரியவர் கை நீட்டி ஒரு திட்டிகிட்டே இருப்பார். அது அவருக்கு தெரியும். அவர் சொக்கலிங்கம் ஐயாவுக்கு தெரியும். ஆனால் ஏதாவது பண்ணால் கூட இருக்கிறவங்க அவரை இது பண்ணுவாங்க, துன்புறுத்துவாங்க, அடிப்பாங்கன்றால அவர் பேசாமல் போயிட்டே இருப்பார். ஒரு நாள் இந்த பெரியவர் பாலத்துக்கு நின்று திட்டிகிட்டு இருந்த பெரியவர் என்ன நேராக வண்டியை மறிச்சிட்டார். அந்த குதிரை வண்டியை மறிச்சிட்டார். மறித்த உடனே காவலர்கள் கீழே இறங்கி அவர் அடிக்கிறதுக்கு கை போகும்போது அவருடைய கை அப்படியே நின்று போச்சு. காவலர்களுடைய கையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. சொக்கலிங்கம் ஐயா கீழே இறங்குறார். இறங்கும் பொழுது அந்த பெரியவர் இவர் அப்படியே கட்டி இணைக்கிறார். அந்த பெரியவருடைய உடல் முழுவதும் துர்நாற்றம் வீசும் சாக்கடை, அசிங்கங்கள்லாம் இருக்குது. அவருடைய உடல் அவர் கட்டியிருந்த கச்சையிலையும் அந்த மாதிரி துர்நாற்றம் வீசும் சாக்கடை, அசிங்கங்கள்லாம் இருக்குது. சொக்கலிங்கம் ஐயாவை கட்டி பிடிச்சோன்னே அது அத்தனையும் அவருடைய ஆடைக்கு வந்துடுச்சு. அவருடைய ஆடைக்கு வந்துடுச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சொக்கலிங்கம் ஐயாவை கட்டி பிடிச்சிட்டு, நீர் ஞானி ஐயா, திருவண்ணாமலை செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு போக சொல்லிட்டு அப்படி போகிறாரு. அவர் மறைஞ்சிடுறாரு. அப்படி அவர் போன உடனே அந்த தூக்கின கை, காவலருடைய தூக்கிய கைகள்லாம் கீழே இறங்கிடுச்சு. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி அவர் திருவண்ணாமலை உடனே தன்னுடைய ராஜினாமா கடிதாசியை கொடுக்குறாரு. வந்த காவலர்கிட்டே கொடுத்து ராஜினாமா கடிதாசியை கொடுத்து வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அந்த ஆடைகள்லாம் கலந்து விட்டு திருவண்ணாமலைக்கு போகிறாரு. திருவண்ணாமலையில் நிறைய நாள் தவம் இருந்து, காடு மலை மேலெல்லாம் அலைந்து தவம் இருந்து அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரியவர் வா சொக்கலிங்கம், சுருளிமலைக்கு போய் தவம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். சுருளிமலை போய் தவம் பண்ணுறதுக்கு சொக்கலிங்கம் ஐயா வராரு. வரும்போது இவரை பற்றி கேள்விப்பட்டு பழனியாண்டி எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டு இவரை பழனியாண்டி அவர்களை சந்திக்கிறார். பழனியாண்டி அவர்கள் வீட்டில் தங்குறாரு. தங்கி அந்த உணவு உபசரிப்பு அதெல்லாம் இருக்கிறார். இங்கேருந்து சுருளிமலை போய் தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணிட்டு திருப்பி இங்கே வந்துட்டார். திருப்பி இங்கே சொக்கலிங்கம் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இவர்கிட்ட பழனியாண்டி கிட்ட நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவருக்கு முதல் மனைவி இருந்தாங்க, குழந்தைகள் அவருடைய இருக்காரு. இவர் பழனியாண்டி ஐயா சொல்கிறார், இல்லை நான் சன்னியாச வாழ்க்கைக்கு நான் தயாராகிட்டேன். எனக்கு கொல்லி போடுறதுக்கு பிள்ளைங்க இல்லை, புத்திர தோஷம் இருக்குது, அதனால் நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னுடைய இதுபடி ஜாதகப்படி உனக்கு இல்லை, நானும் ஒத்துக்கிறேன். அது கிரகங்களுடைய புறக்கருத்து, ஆனால் உட்கருத்துன்னு உனக்கு, அது உட்கருத்துப்படி நீ இது பண்ணிக்கணும், திருமணம் செஞ்சுக்கணும். உன் மூலமாக பிள்ளைகள் வரணும். அதில் ஒரு பிள்ளை மகானாக வரப்போகிறாரு, நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியே குரு தொடர்ச்சியாக சொல்ல அவர் திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறார். இதில் சில விஷயங்களுக்கு நாம் இதை வரும் காணொலியில் பார்க்கலாம். அதன் பிறகு இந்த ஊரில் தங்கியிருந்து சச்சிதானந்தம் ஐயா செஞ்ச ஒரு அற்புதங்களை மட்டுமே நாம் அடுத்த காணொலியில் காண்போம். இணைந்திருங்க.